இப்போ ஸ்டில்ட் ஃப்ளோரில் காலம்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற ஸ்லாப் இது எல்லாத்தையும் போட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்லாபோட பவுண்ட்ரி எடிட் பண்ணுறது, லைக் இந்த பால்கனிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனு, அப்புறம் லிஃப்ட்டுக்கு கட் பண்ணுறது, ஸ்டேர் கேஸ் ஏரியாவை கட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ ஸ்டேர் வச்சு கனெக்ட் பண்ணலாம். இந்த இந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து இங்கே வர ஸ்லாப் வச்சு கனெக்ட் பண்ணணும். இப்போ எந்த லெவலில் ஸ்டேர் போடணுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு எலிவேஷன் வியூக்கு போய்க்கலாம். போயிட்டு ஸ்டேர் வந்து இப்போ லெவல் 2 இதுதான் கார் பார்க்கிங்கோட ஃப்ளோர். இந்த லெவலில் இருந்து லெவல் 2லேருந்து 3க்கு தான் எனக்கு ஸ்டேர் வேணும். ஸோ லெவல் 2ல் போய் ஸ்டேர் போடணும். லெவல் 2க்கு போய்க்கலாம். இப்போ லெவல் 2ல் இந்த ஏரியா தான் ஸ்டேர் வரப்போகிற ஏரியா. இந்த ஹால் ஸ்டேர் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் ஸ்டேர் ஹால். இப்போ பிளானை பார்த்துடலாம். பிளானில் இந்த இடத்துல தான் ஸ்டேர் கேஸ் வரப்போகுது. இது வந்து ஒரு ரன் இல்லைன்னா ஒரு ஃப்ளைட். இது லேண்டிங் ஸ்லாபு. திரும்ப அகெயின் இது மேலே திரும்ப ஒரு ரன், இல்லைன்னா இது பேர் ஒரு ஃப்ளைட் இல்லை ரன். இந்த டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ் வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ். ஸோ இங்கே ஒரு ஃப்ளைட் ஆர் ஒரு ரன் இருக்குது. இதில் மேலே ஏறி லேண்டிங், திரும்ப இங்கே மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் மறுபடியும் ஒரு ரன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா இது வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ், ரைட். ஸோ அந்த காலம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நமக்கு ஸ்டேர் ஆரம்பிக்குது. லேண்டிங் ஸ்லாப் இங்கே லாஸ்ட் வரை இருக்குது. இப்போ நமக்கு இந்த ட்ராயிங்கில் இந்த ஸ்டேரோட டீட்டெயிலிங் இல்லை. இந்த ரன்னோட விட்த்து என்ன, இந்த லேண்டிங் ஸ்லாபோட விட்த்து என்ன, இந்த டீட்டெயிலெலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்டேரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, இந்த ஸ்டேர் ஹால் இருக்கிற இந்த ரீஜனில் ஒரு ஸ்டேரை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம், ரைட். நமக்கு இப்போ இந்த ஏரியா இதுதான் ஸ்டேர் ஹால். இதில் தான் நம்ம ஸ்டேர் கேஸ் போடணும். அதுக்கு ஆர்கிடெக்சரில் போயிட்டு ஸ்டேர் அதை சூஸ் பண்ணோன்னா இங்கே லெஃப்டில் என்ன டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ்னு இருக்கும். லைக் இது வந்து ஸ்டீல் ஸ்டேர் கேஸ், சேடில் வுட்டன் ஸ்டேர் கேஸ், ப்ரீகாஸ்ட், இல்லை கான்க்ரீட் வித் ஸ்டேர் கேஸ் வித் வேஸ்ட் ஸ்லாப். ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த ஆப்ஷன். ஸோ டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸ் என்ன மெட்டீரியல், அதில் நான் வந்து கான்க்ரீட் ஸ்டேர் எடுத்துக்கிறேன். என்னோடய வெர்ஷனில் இதில் இன்சிட்டு கான்க்ரீட் அப்படின்னு இருக்குது. சில ஓல்டர் வெர்ஷனில் இட் வில் பி லைக் மோனோலித்திக் ஸ்டேர் கேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா மோனோலித்திக் ஸ்டேர் கேஸ் இல்லைனா கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ், அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு இப்போது மேலே இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கொடுக்கணும். அதில் இந்த ஸ்டேரோட சப்போர்ட் இது லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா நான் இந்த இடத்த ஸ்டேர் சப்போர்ட் இது லெஃப்டில் இருக்குது, இதுக்கு இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ நான் இதில் தான் ஸ்டேரோட பாத்தை வரைய போகிறேன். இந்த இடத்துல தான் ஸ்டேரோட பாத்தை வரைய போகிறேன். ஸோ நான் ஸ்டேரோட இங்கே வந்து லெஃப்ட்டு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த ஸ்டேரோட ரன் விட்த்து, இங்கே ஒரு ரன் இருக்கும், அடுத்த லேண்டிங், திரும்ப அகைன் இன்னொரு ரன் இருக்கும். அந்த ஒரு ரன் அதோட விட்த்து நம்ம ஒரு 3 feet வச்சுக்கலாம், 3 feet. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் லேண்டிங் இந்த செக் பாக்ஸ் டிக்லேயே இருக்கட்டும். நம்ம ரன்னோட பாத்தை மட்டும், இந்த ஸ்டேரோட ரன் வந்து எங்கே இருக்குன்ற அதை மட்டும் வரைஞ்சால் போதும். லேண்டிங் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணிக்கும். நம்ம லேண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த செக் பாக்ஸ் டிக்லேயே இருக்கட்டும். ஸோ சப்போர்ட் லெஃப்ட் எடுத்துக்கணும். ரன் வித் ஆஃப் ஸ்டேர் கேஸை 3 meter கொடுத்துக்கிறேன், 3 feet கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து லேண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்குறேன், ரைட். ஸோ இதை எடுத்துகிட்டு நமக்கு ஸ்டேர் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து ஸ்டேர் ஸ்டார்ட் ஆகி இங்கே இதை ஜூம் பண்ணோன்னா நமக்கு இங்கே தெரியும் எத்தனை ரைசர் க்ரியேட் ஆகுது. ரைசருன்றது நம்ம ஒரு ஸ்டேர் கேஸில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு இருக்கும், அதில் நம்ம கால் வைக்கிற அந்த போர்ஷனுக்கு பேர் வந்து ட்ரெட்டு. அதில் வெர்டிக்கலாக இருக்கிறது ரைசர். ஸோ இது வந்து ரைசர் ட்ரெட் இதான் ஒரு ஸ்டெப்போட 2 சைடு. நம்ம ஃப்ளாட்டாக ஹரிசாண்டலாக இருக்கிற கால் வைக்கிற சைடு பேர் ட்ரெட்டு, வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் ரைசர். ஸோ இப்போது ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்டேரோட ரன் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வரப்போகுது அப்படின்னு மட்டும் கொடுக்கணும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 ரைசர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆக இங்கே கீழே அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். 9 ரைசர் க்ரியேட் ஆகிருக்குன்னு வந்திருக்கு. நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 9 ரைசர் க்ரியேட் ஆகிருக்கு. தென் இந்த இடத்துல இங்கே லேண்டிங் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ரன்னை நம்ம போட்டுடலாம். ஏன்னா நம்ம லேண்டிங் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணுன்றதை டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அகெயின் அடுத்த ரன், இந்த சைடில் ரன். இப்போது இது ஸ்பேஸ் அதிகமாக, இந்த ஸ்டேர் ஹாலே இங்கோட முடிஞ்சுது, இந்த லைனோட ஸ்டேர் ஹால் முடிஞ்சுது. ஆனால் இங்கே வர போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் இது க்ரியேட் ஆகும். நம்ம இது இந்த ஸ்டேர் ரன் பக்கத்துலேயே இதை போட்டோம்னா க்ரியேட் ஆகாது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அதை கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம். போட்டு இந்த ரன்னோட விட்த்தையும் அதே மாதிரி 3 feet மாற்றிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இதில் 18 ரைசர் இருக்குது, இங்கே 9 ரைசர், இது லேண்டிங், இது அகெயின் இன்னொரு ரன், இதில் 9 ரைசர் இருக்குது. இப்போது டிக் கொடுத்துடலாம். இது ஸ்டார் க்ரியேட் ஆகிருக்கு. பட் நம்ம 2 விஷயம் செக் பண்ணோம். 3Dயில் போய் இப்போ இந்த ஸ்டார் கரெக்டாக அடுத்த லெவலில் போய் ரீச் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பார்த்தா தெரியும். இப்போது இந்த ஸ்டெப் இங்கோட முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இன்னும் அந்த ஸ்லாப் இங்கே இருக்குது, ஸ்டெப்ஸ் இங்கேயே முடிஞ்சிருது. இன்னும் அதில் போய் கனெக்ட் ஆகலை. இந்த ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் போய் கனெக்ட் ஆகாமல் இருக்குது, இந்த இடம் கேப் இருக்குது. அப்போது அதை கனெக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் லெஃப்டில் இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்டெப்பை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த லெவலை போய் ரீச் பண்ண வைக்கலாம். இதில் 18 இருக்குது, நான் இப்போ 17 அப்படின்னு மாற்றுறேன். ஓகே. இப்போது அது ஸ்பேஸ் எந்த கேப் இல்லாமல் போய் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வெர்டிக்கலாக அந்த லெவலை போய் ரீச் ஆகிடுச்சு. ஹரிசாண்டலாகவும் அந்த ஸ்லாபை போய் தொட்டுடுச்சான்றதை பார்த்துடணும். ரைட். ஸோ இதை பிளானில் இங்கே பார்த்தாலும் இப்போ இங்கேயும் ஸ்டேருக்கும் இந்த ஸ்லாபுக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லை. ஸோ இங்கேயும் எந்த கேப்பும் இல்லை. இதுலேயும் இங்கே வெர்டிக்கலாகவும் அது அந்த லெவலில் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதை என்ஷோர் பண்ணிக்கணும். ஸ்டேர் நம்ம போட்டது கரெக்டாக அங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டேர் கேஸ் போட்டாச்சு, அதை செக் பண்ணியாச்சு, கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த வெயிஸ்ட்டு ஸ்லோப். இது வெயிஸ்ட்டு ஸ்லாப், இது ரைசர், இது ட்ரெட்டு, நம்ம கால் வைக்கிற இந்த இடம் ட்ரெட்டு, இது ரைசர், இது ரெயிலிங், இது ரெயிலிங். இப்போ அதே மாதிரி இந்த பால்கனி இருக்க போகிற இந்த 2 இடம் இங்கேயும் இதே மாதிரி ரெயிலிங் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த ஸ்லாபோட முடிகிற லெவல் எதுன்றதை பார்க்கணும். அந்த லெவலில் போய் தான் நம்ம ரெயிலிங் போடணும். ஸோ திரும்ப எலிவேஷன் ஏதாவது ஒரு வியூக்கு போயிட்டு இப்போ ஸ்லாப் இந்த ஃப்ளோர் ஸ்லாப் லெவல் 4ல் முடியுது. ஸோ லெவல் 4க்கு போய்க்கலாம். லெவல் 4ல் போனோன்னா இங்கே நம்மளோட ஸ்டேர் கேஸ் இருக்குது. இதில் இந்த பால்கனி ப்ரொஜெக்ஷன் இங்கே தான் எனக்கு ரெயிலிங் வரணும். அப்போ இந்த இடத்துல ரெயிலிங் போடணும் அப்படின்னா அதுக்கு ஆர்கிடெக்சர், அதில் போயிட்டு ரெயிலிங், அதில் ஸ்கெட்ச் பாத். ஸோ ரெயிலிங் எங்கே வருதுன்ற அதோட பாத்தை நம்ம கொடுத்தா போதும், அது ரெயிலிங் தானாக ப்ளேஸ் ஆகிடும். ரைட். இந்த ஸ்கெட்ச் பாத் அந்த ஆப்ஷனை எடுத்துக்கணும். ஸோ ஆர்கிடெக்சரில் ரெயிலிங்கில் ஸ்கெட்ச் பாத் ஆப்ஷன் எடுத்ததும் இங்கே என்ன டைப் ஆஃப் ரெயிலிங் மாற்றினா அதை இங்கே மாற்றிக்கலாம். இங்கே லெஃப்டில் ரெயிலிங் பைப், ஸ்டீல் பைப் வரணுமா, இல்லைனா கிளாஸ் அதில் வேணுமா, இல்லை ஸ்கொயர் டியூப்ஸாக இருக்கணுமா, அந்த ரெயிலிங் எப்படி இருக்கணும் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் கிளாஸ் பேனல் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்க லைன் டூல் எடுத்து இந்த இடத்துல தான் ரெயிலிங் வரணும். ஜஸ்ட் ரெயிலிங்கோட பாத்தை அப்படியே ட்ரா பண்ணால் போதும். ஸோ இந்த 3 சைட்லேயும் நமக்கு ரெயிலிங் வரணும். கொடுத்துட்டு டிக் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு ரெயிலிங் க்ரியேட் ஆயிரும்.
இங்கே நம்ம சூஸ் பண்ண இந்த கிளாஸ் பேனல் அதை வச்சு ரெயிலிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ரெயிலிங்கோட ஹைட்டு அதெல்லாம் மாற்றோன்னா நம்ம இங்கே எடிட் டைப்பில் போயிட்டு மாற்றிக்கலாம். ரைட், ஹைட் ஆஃப் ரெயிலிங், இந்த ரெயிலிங்கோட ஹைட் என்ன வைக்கணும் அப்படின்றத அதெல்லாம் இங்கே மாற்றிக்கலாம். இது ரெயிலிங் அண்டு ஸ்டேர். இதே மாதிரி இப்போ அந்த சைடு வேணும், எதர் மிரர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அங்கேயும் இதே மாதிரி ரெயிலிங் நான் இன்னொரு தடவை வேணால் போட்டுடலாம். திரும்ப அதே மாதிரி லெவல் 4 அந்த ஸ்லாப் முடிகிற அந்த லெவல் போய்க்கணும். போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி ரெயிலிங் வேணும். ஸோ ஆர்கிடெக்சரில் ரெயிலிங் ஸ்கெட்ச் பாத், அதே கிளாஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணது இருக்குது. ஸோ லைன் டூவில் வச்சு இதிலேருந்து இந்த பாயிண்ட் அப்புறம் இங்கே இது கொடுத்துட்டு டிக் கொடுத்தா போதும். இப்போ நமக்கு 2 சைட்லேயும் ரெயிலிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டேர், ஸோ ரெயிலிங் அண்ட் ஸ்டேர் அதை இந்த இதில் பார்த்துருக்குறோம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.